கொண்டாய் பெரிய தம்பிரான் மீதில் துங்கமிகு நீலாசோதையன் பேரிலும் சொல்லும் முத்தமினால் காவியம் செப்பிட திங்களில ஒரு கோடி மிகு செவியும் உன்மத சிறிவரு நாள் மாயந்துகரனுடனே குங்காவி சோலை சூளூரணிக்கரையில் வர குஞ்சர முக்கன் கணபதியை மறவேன் மறவாமலே பெரிய தம்பிரான் இரவிலே மன்னவன் போல் வந்த வரலாறு கேளும் உறவான திருவான யோய கிரணங்களும் முற்ற நட்சத்திர கிரகம் 9வும் வெறிமலர் சூரியன் சிங்கத்தில் நிற்கவும் வெள்ளி சனி செவ்வாய் துலாத்தினில் இருந்திடவே உறைவிலா நிலவும் வியாழனுமன் பிறவு குரு சந்திர யோகமுடனே கூடி நிற்க கூடியே புதன் கன்னி தன்னிலே நிற்கவும் கொடியராக கேது முழுவோர் வலிமையும் நாடியே கிரகங்கள் 9ம் ஒரு முகம் நண்பாக சூச்சமுட நோக்கி நின்ற நேரம் நாடியே கருட முடி மன்னவர்கள் தன்பிரான் சோழகுல நீலாசோதயன் பூமி வரவே ஓடிவரு நிறையான இலக்கணமதிக்கீரான உதய மாத்தான் வந்துதித்தனரே உதித்திடும் பேர் பெரிய தம்பிரான் வருதிரு ஓரையும் கிரகங்கள் ஒன்று தவறாமல் நிறுத்துகிரி சரியாக ஒருவன் நாத்தி நீலாசோதையனையும் பெற்றெடுத்தாளே கதித்திடும் பேர் பெரிய தம்பிரானும் துய்ய காளியர் குலத்தில் வரும் நீலசோதையனும் எதிர்த்தவர்கள் மார்பாணியாக இரு பேரும் ஒரு ராசிதனில் பிறந்தார்கள் அதன் பிறகே பிறகுதானன்றைக்குளாக பிறந்தவர் பெரிய திதை முதலியுடன் அதிகாரமைந்தரும் நிறைவான வணிகருடை செல்வரும் வேளாளர் நேசமுள்ள புதல்வரும் அன்றைக்குளாகவே 60 குமாரர் தான் வந்துதித்தார்கள் விண்ணரசர் கோலரும் பெரிய தம்பிரானுடன் திறமுடைய நீலாசோதயனுமாகவே செல்வகுமாரர்கள் வளர்கின்ற நாளில் பல கலைகளானது உணர்ந்து பின் நடனங்கள் கெருடச் சிலம்பும் அணிந்து வாழிலே நிகரொருவர் இல்லை எனவே மாநிலத்தோர் புகழ் வளர்க்கின்றாளில் வெளிலும் அறை காண பெரியதோர் தம்பிரான் வேந்தனுக்கோர் பொல்லு வேணுமெரண்டெண்ணியே கோளில்லா 1000 துலாம்பெரும் பதிலை கொல்ல தெண்டாயுதான் சமைத்தனரே தெண்டாயுதத்தை சமைந்தவின் தம்பிரான் கைதனிலெடுத்து விளையாடி கொண்டே தெரிந்ததை நீலாசோதயன் கொண்டு வருவதால் அல்லாது மற்றொருவர் வரமாட்டார் என்றார் குற்றான 60 குமாரர்களும் கூடியே ஒருமித்தெழுந்தால் அதைக்க ஒண்ணாதான் ரெண்டாயுதத்துடன் எறியிட்டி வில்லம்புதிரமான வாழ்விதிரி கழடாரி வல்லயம் சக்கரம் சமுசாடு வாழ் பரிசை வகையான ஆயுதம் எடுத்து விளையாடி இல்லாத வறியவர் ஏழைகளும் உய்யவோ ராசனரி முறைமையாய் செங்கோல் செலுத்தி பொல்லாத
உன்னையும் சுத்தியே வருகின்ற போதில் வெகு எளிமையாதொருத்தே சிந்தை மிக நொந்த மத குரலோசை தன்னை கேட்டு சீக்கிரம் நீலா சோதனையும் விட்டு இந்த நாளிரவுதனில் அடி வந்த காரணம் ஏதன கேட்டு வா வந்து அனுப்பிடவே அந்த முள நீலா சோதனையை சென்று தான் அறிவையே நீ அல வந்ததென்ன குறையென்றார். என்ன குறையும் இல்லை முனைமொரு போதுதான் எதிராக பாண்டியன் படை கூட்டி வந்து மன்னவனையும் துறந்தோர் குடிகள் எல்லாம் வரும்படியே கொள்ளையிட்டே சிறை பிடித்தான். என்னவனும் ஏகினான் அதில் எனது கணவனை செல்வனை தமையனை சிறை கொண்டு போனான். அதன் தன்னை நினைத்துதான் அழுத துயரென்றாள் அவள் உரைகள் கேட்டு வந்தரசி குறைத்தான். அரசர் கோன் அருள் வெறிய தம்பிரானும் இந்த அநியாய மொழி கேட்டு வெகு கோபமாகி எரிமலர் கண் சிவந்து தொங்கே அடித்து மேல் மீதை துடித்திடவே வீரமது சொல்லுவார். பந்துதான் அவருடைய நாடி கொள்ளையாடியும் பகல் சிறைகள் கொண்டு போய் அவர் நகரெல்லாம் இரவு பகலாய் சூறையாடியே சிறை கொண்டு இங்குவதி பிகுல மன்னர் அவர் என்றார். என்று சபதம் கூறியே பெரிய தம்பிரான் நெறியீட்டி வில்லம்பு சமசாடு வல்லையும் அண்டியே வால் சிறிசு கட்டாடி கையம்பு ஆணை தருவாள் பரிசை 18 ஆயுதமும் வெற்றியுடன் அணிந்து உல்லாசமாகவே வீரதண்டாயுதம் கைதனில் எடுத்து மண்டலம் கமிழவே தொங்கலணியும் மனுவலர் திடுக்கிட சிங்கேறு போலே சிங்கேறு போல எழுந்தேவரி கொண்டு தெரிவீதில் வரும்போது நீலாசோதயன் சங்கையாக பெரிய தம்பிரான் தன் கையில் தண்டாயுதம் தனையே தன் கைதனில் வாங்கியே வேங்கயம் போலவே முன்னடந்திடும் போது வெற்றி ஜரு 60 குமாரர்களும் வந்திங்கு தோது முன்னவே சூழ்ந்து குமாரரை இட்டு போனார்கள் வாண்டியன் மேற்படை நடந்தோர். படையாக வரும்போது 60 குமாரர்களும் பயமாகி ஒவ்வொருவராகவே விடை கொண்டு சொல்லாமல் அவரவர்கள் பிற நின்று விடுதலிலே வந்து வீற்றிருந்தார்கள். பின் துடைமருவு பெரிய தம்பிரானும் நல்ல நீலாசோதை மலை ஆற்றடவை நீங்கியே நடை கொண்டு 4-5 நாள் வழிகள் சென்ற பின் நன்னூதிரை கடல் கரைதனில் வந்தார். வந்தவர்கள் இருவரும் கரை மீதிருக்கையில் வாரியலை மோதுதிரை வார விதை கண்டு சிந்தை தனிலே பெரிய தம்பிரான் என்னமாய் திரைகள் கடக்க வகை என்ன செய்வோம் என்று நொந்து மனவாடியே வர இருக்கின்றதை துளறிய நீலாசோதயன் அறிந்தவின் என் தம்பிரானே நீ வலகன்னம் வேண்டாம் என்று என்றாயுதம் எடுத்தே முன்னடந்தார். எண்டுவது கோபமாய் நீலாசோதயன் அரிதிரை கடல் மீது இறங்கியே நின்று அடுத்தடுத்து 5-6 அடியடி திடவே அலைகடல் ஒதுங்கி
எடுத்த கடல் நீர் வந்து கூடும் முன்னே பெரிய தம்பிரான் பின் செல்ல நீல சோதையன் எடுத்த தெண்டாயுதம் மோகலே புனலை இப்படி அடி எடுத்து ஏகி இரு பேரும் தந்தனத நாதனத நாதனத நாதன நாதநாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நாதன நாதநாதந்த நாதந்த நானா இருவேரும் நடந்து கடல் தனை கடந்து கரையேறி வந்து கண்ட மானிடர்கள் எல்லாம் தெருவிலே பயந்தோடி மலையாற்ற வெற்புகுந்து வார விண்ணவர் முனிவரோகன்று சிலர் தொழுது வார இருவர் பணியும் பெரியதம்பிரானல்ல நீலாசோதயனும் வந்திழைப்பாரியே திருவரையும் மணிமார்பன் அமுதுகள் அருந்தியே தென்னவன் மதுரையே தேடியே சென்றான் சென்று இரு பேரும் தொலைவழி நடந்துதான் தென்னவன் மதுரையை தெருவு கடந்த பின் மண்டலம் சரி பாண்டியன் மணிமுகம் எதிர் வந்து நின்றே மகுடமுடி சென்னிலே வைத்து அன்று 18 ஆயுதங்களும் அணிந்து கொண்டறிய தெண்டாயுதம் கையில் எடுத்து குன்றலணியும் நீல சோதையன் தன்னையும் குஞ்சர பந்தி தனில் இல்லென விடுத்தே நல்லனவுகள் பெரிய தம்பிரான் வருகையிலே நிறுவருடை காவலர்கள் வாசல் நடைகின்றான் சொல்லுகளை கேளாமல் இல்லாத நடை கொண்டு துடிதாய் நடந்து சென்ற இடியறு போல வல்லமையதாய் வந்து கொலுமுகம் இருக்கின்ற மன்னவர்கள் மந்திகள் நெஞ்சந்தெடுக்கிட வல்லமையாகவே ஒருவரையும் மதியாமல் மாற்றனுட சிங்காசனத்தின் மேல் சரியாயிருந்தார் சரியாயிருந்த பின் தெண்டாயுதம் தனை தன்மடியில் ஒரு பாதி பாண்டியன் தொடை மேல் வரியாகவே நுழி தெண்டாயுதம் தனை வைத்து வெகு உத்தண்டமாயிருந்திடவே பரியரு பாண்டியன் அஞ்சி பயந்துதான் பகர் பெரிய தம்பிரான் திருவதனை நோக்கியே பெரியவர் பணியவே முடியரசர் குலம் போல இருக்குது சாதியாரூரேது சாற்றும் நீர் என்றார் தந்தனத நாதனத நாதனத நாதன நாதநாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நாதன நாதநாதந்த நாதந்த நானா சாற்றும் வண்டுரை செய்ய பெரிய தம்பிரான் சாற்றினாருன்னுடைய நாடு கொள்ளையாடியே ஏற்ற சிறை கொண்டு போகவே நான் வந்தேன் என்றவர் உரைத்திட பாண்டியனும் அஞ்சே கூற்றவன் போல இருக்கின்ற இவனுடைய கொடிய தண்டாயுதம் தான் சுமக்கரிது ஏற்ற தண்டாயுதம் தனை கொண்டு கெடு நீர் கேட்டதெல்லாம் உமக்கு போதருகிறேன் இப்போ தருகிறேன் என்றுதான் பாண்டியன் இன்னமும் சொல்லுவான் இவர் சமத்தணியவே ஒப்பில்லாத தெண்டாயுதம் தலை முறுக்கியே ஒரு கயிறு போல் திரைத்திடுமென்றேகினார் அப்போது பேர் பெரிய தம்பிரானும் வெகு கோபமாகிய தெண்டாயுதமெடுத்து தப்பாமலே அதை முறுக்கி கசக்கியே தண்ணீராய் பிடிந்ததை பாண்டியன் கண்டான் கன்றாடஞ்சி மாறனிருக்கின்ற போதினில் கலகமிட வேணுமென நீலாசோதயன் மண்ட
மண்டலத்தோர் கால ஆணை திறன்களை வாரியொரு யானை மேல் யானையை அடித்தான். மாண்டமத யானைகள் நாலாறு இறந்ததை குஞ்சர பந்தியில் காவலாய் நின்றோர் கண்டவர்களோடியே வாண்டியற் கோதுவாக அரியமலை போலொருவன் வந்திங்கே கூட்டி வந்தவன் மதியாமல் யானைகளை ஒன்றோடொன்றடித்தே மடியவே மோதுகிறான் என்றவர்கள் சொல்ல சிந்தை தடுமாறியே பாண்டியன் நினைத்தான் சேர்ந்து இருவரும் ஒரு நாள் இங்கிருந்தால் இந்த நாடழியும் என்றெண்ணியே பாண்டியன் இவர்கள் கேட்ட சிறைகள் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாகவே இன்னம் வெகு காணிக்கை தவறாமல் அருளியே அமுதகளும் ஈந்தார். தந்தனத நாதனத நாதனத நாதன நாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நாதன நாதந்த நாதந்த நானா அமுதுகரமீந்திடுவார் மனமது குளிரவே 6,2000 திரை கப்பலேற்றி எழுகமுள்ள காணிக்கை வலதுகளுவேந்தியே இருவிகுல வருவெரிய தம்பிரான் தன்னையும் குமுறவாய் வாண்டியன் சேர்வனம் கூறியே கும்பிட்டு நீலாசோதயன் தன்னையும் சமூகமே நிற்கின்ற சூரநீதானென்று சகல உபகாரமும் தென்னவன் உரைத்தான். தென்னவன் உரைத்திவர்கள் தன்னையும் அனுப்பிட சிங்கமெனவே பெரிய தம்பிரானுடனே மன்னவர்கள் மனமகிழ் நீல சோதயனும் ஆகவே மறிதிரை கடல் மீது கப்பல் தனிலேத்தியே வரச் சொன்ன மிகு கப்பல் பாய்வெறி தோடியே துறை மீது கொண்டு வந்து நங்கூரம் விட்டு தானயம் சிறைகள் எல்லாம் இறக்கியே நாடெல்லாம் கொண்டாட வந்திறங்கினரே. கொண்டாட வருபெரிய தம்பிரானப்போது கொடு வந்து 6,2000 சிறைகளை தன்றளை விடுத்திகிரிவாய் பற்றியே குடிகள் தான் ஏற்றி வைத்தார் அரசதம்பிரானவர். எத்திசையிலுள்ள மன்னவ திரையளந்திடவைகளான சத்துருதி நெறிமுறையாளர் திண்டிலின வாகை புனை செங்கோல் செலுத்தியே தேசம் தளம்பாமல் சீராயிருந்தார். இருந்தரசு புரி பெரிய தம்பிரான் தன்னுடன் இன்பமுள்ள நீலாசோதையனும் ஆகவே இருந்தாமலே களி ஏழை எளியோர்களை செகமீதிலே சித்து 32 பொருந்தவே செய்து தான் நாட்டினில் கொலை களவு புரியாமல் அரசாண்டிருந்தார். மருந்து முறையூழியம் கடமை வரிகள் ஒன்றும் வாங்காமல் கொடி வைத்தரசு செய்தார். தந்தனத நாதனத நாதனத நாதன நாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நாதன நாதந்த நாதந்த நானா வைத்தரது புரிவெரிய தம்பிரான் அப்போது மைந்தரை பெற்றறுபதாண்டு வகையாண்டு எத்திசையிலுள்ள மன்னர் கொண்டாட மைந்தர்க்கு எரிகிரண மகிட முடி சூட்டிவாள் கட்டியே சிங்காசன மீதி வைத்துலகெல்லாம் சொன்னபடி அரசனரி செய்ய கொடுத்த பின் தந்தமதிலே பெரிய தம்பிரானும் தான் சேர்ந்தருளியே புவியில் தெய்வமாய் நின்றான். தெய்வமாய் வரு
மடையானது மருந்தே அவனியற்குருவினிகள் யாவையும் அகற்றி பெருவாமலே மேன்மை நடத்தியவைகளை வெட்டி துரத்தி வெகு காரணம் நடத்தியே பொருளான வருபெரிய தம்பிரான் தன்னையும் புகழான நீலாசோதயனுமாகவே மாறாமலே இருவர் இருக்கின்ற நாளில் மறைவேதியன் ஒருவன் உத்தார பூமியில் இருக்கின்ற வேதியன் உறுதியுள்ள சக்கரம் மோகனம் கம்பனம் மற்ற உச்சாடனம் கக்கிஷம் மாரணம் வித்தை கக்கிஷம் சிதம்பர சக்கரம் சித்தமதில் 64 கலையோதியே தொந்தமர வேதியன் தன்னுடைய தேவதைகள் உத்தண்ட வைரவன் ரணவீரவத்திரன் முருபத்ர காளியோடு இருளன் மருளன் நல்லான் രക്തതാമുണ്ടേ അനുമന്തരാധനൊടു ഭൂതരാധനയും சொல்லறிய ஐயனாவீரம் மாகாளியே துர்க்கை பிடானியொடு நட்பூதராதனையும் வல்லமையாகவே வேதியன் கையாடி இருவர்களை தூளியம் வேதனைகள் செய்ய வெல்லுமறை வேதியன் பேய்வடைகள் சூழவரு தென்திசை கடல் சூழ இலங்கைக்கு வந்தார் இலங்கைக்கு வந்திடும் வேதியர் கஞ்சியே எத்திசையில் உள்ள பல பேய்களும் ஒழித்தார் கலங்காமலே பெரிய தம்பிரானும் தான் காளியர் குலத்தில் உள்ள நீலாசோதயனும் மலங்காமலே இருந்தார்கள் 2 பேரையும் கண்டுதான் வேதியனும் மந்திரம் தன்னால் துலங்காமல் 2 பேரையும் கட்டி கொண்டு வரச் சொல்லி 4-5 தேவதையை விட்டான் விட்டபின் தேவதைகள் வந்து மலைதனிலே வினை முயல்களது வளைந்தது போலே விட்டமிடு தேவதைகள் இருவகரமாக மண்டல விதைக்கவே மரபோர்கள் செய்தார் கோட்டமுள்ள கந்தனர் விட்டு தேவதை இதில் கொடிய தேவதை வெகு நேரம் வராததால் திட்டமிட்டவாகவே வேதியன் வலிவுள்ள தேவதை தெரிந்தே லட்டை ஏவினான் எதிர் சீக்கிரம் கொண்டு வா என்றிட இதுகளும் முந்திவிடு பேய்களுடனே கூடி மேவி ஒன்றாகவே தாமிரு பேருடன் வெகு போர்கள் செய்தும் பிடிக்க உண்ணாமல் கோவி வினையாகவே ஐயனார் படை கொண்டு சூழ்ந்தே பெரிய தம்பிரான் தன்னுடன் தாவியே சோதயனும் அப்போது சண்டமாருதமான் மர போர்கள் செய்தார் மரபோர்கள் செய்யும் போதே நிலாசோதயன் பலது தண்டாயுதத்தை சுழட்டியே நட்பறிவு கொண்டுதான் இடசாரி வலசாரி நடந்தையனார் வடையில் 3 அடி அடித்தான் பொற்றமிகு படையொருவர் போன வழி ஒருவர் போகாமுடைந்தோடியே போனவர்கள்
சக்தியொடு வீரம் மகாலியே கொண்டையில் சுற்றி பிடித்துமே துலட்டி எறிந்தார். அறிந்த பின் காடறி இரத்த சாமுண்டியொடு இருளனும் அருளனும் போர் செய்ய வந்தார். மறித்த காடறியை தாடையில் அடித்து இருளனையும் அருளனையும் மார்பில் உதைத்து அறிந்து திறமாடனை தொண்டாயும் கொண்டு அடித்த அடி தாங்காமல் அவனியில் விழுந்தார். சரிந்ததொடு நீலா சோதையனும் அப்போது சீராக 4 நாள் போர்கள் செய்தார். போர் செய்து நிற்கின்ற நீலாசோதயன் போகாமலே கண்ட வீரபத்திரனையும் பார்மேவு அனுமந்த பூதராதனையும் ரணவீரபத்திர காளியையுமேவே போர்மேவு விடு 4 தேவதைகள் வந்திருவதன்னை பிடிக்க வன்றெண்ணி வரும்போதில் பேர்வெறிய தம்பிரானோடியே ஆதியாம் பெரியதம்பிரானும் கலையுடன் கூடினார். கூடியே 16 கலையும் ஒன்றாக கும்பமதிலே பெரிய தம்பிரானும் தான். நீடியவர் காளியரிடத்தில் இருந்தார். நீலா சோதையனும் அந்தணர் பேய்களும் நாடியே ஒருவர்க்கொருவர் தோற்காமலே 4 நாள் போர் செய்து பிடிக்க ஒண்ணாமல் வாடியே பிராமணன் தன் தேவதை எல்லாம் மந்திரத்தாலேவி மென்மே விட்டபின் தேவதைகள் வந்து மலை தன்னிலே வினை முயல் அதுகள் வளைந்தது போலே விட்டமிகு தேவதைகள் இருவர்கரமாகவே மண்டலமதையவே மரபோர்கள் செய்தார். கோட்டமுல அந்தனன் தன்னுடைய உயிரை கொல்லவன் தன்னிய நீலாசோதயன் தட்டழிந்தோடுவது போலவனு மோடினான் தெரியாமல் அந்தனன் தன்னுடைய வேகள் தோடி பின் தொடர்ந்தோடி நானியல் பெரிய நீலா சோதையன் தன்னுடனே பின்னோடியே நீலா சோதையன் வருகையில் முள்ளடவில் வனமானாளமுள்ள குளமும் குளத்தின் கரையில் ஒரு வண்ணாடை துயில் வெள்ளை செய்யும் அவனை எதிர்கொண்டு என்னை ஒரு வேதியன் தேடியே வருகின்றான். இங்கு வந்தவன் என்னை ஏகுமட்டாக உன்னுடைய சால் கொண்டு மூடி வைத்து போது அவன் போன பின்னனை திறந்து விடுமென்றார். உரை செய்த போதினில் காளியன் சால் கொண்டு உரை மூடி வைத்தனர். அப்போது வேதியன் விரைவாக வந்துதான் இந்த வழியால் ஒருவன் வேகமுடன் ஓடியது கண்டிலையோ என்றார். மரவிழியர் வண்ணாரிடத்திலே மறுமொழிகள் கேட்டிட காளியரே கன்றுரைப்பார். விரைவாக இந்த வழியால் ஒருவன் போகிறான் என்றிடவே வேதியன் வந்த வழி சென்றான். அந்த வழி வேதியன் போன நிலா சோதையன் இருந்திடும் சுந்தர சாலையை திறந்திட துரிதமுடன் நீலா சோதையன் எழுந்து தெண்டாயுதம் எடுத்து வேதியர் கடித்தான். அந்தணர் விழுந்த பின் அவனு
ஒன்றேதான். தப்பாமலே பெரிய தம்பிரான் தன்னிடம் சார்ந்திருந்தேயவ தெய்வமாய் நின்று அன்பான மடை பொங்கல் சால் கும்ப மீது செய்திட விரும்பியவருவே உண்டு. மதிப்பமாய் மானிடர் குருவினிகள் நோய் தீர உண்மையாய் வருபெரிய தெய்வம் இவர்தானோ. தெய்வங்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம் நீயே, ஜெகமீதிலே பெரிய தம்பிரானும் நீயே. உயதொரு தக்கனிட வேள்வியை அளித்து புகழோம குண்டத்தின் தெய்வமும் நீயே. துய்யவலவை நகர் சூரிய வங்கிஷ தெண்டனென வந்துலகை ஆண்ட தெய்வம் நீயே. ஐயமாவேதியன் பாண்டியனை வென்ற சிசையார் 2000 சிறை கொடுக்க வந்த தெய்வம் நீயே. கொடுவந்து கீரியற் பந்தியே 12,000 கொடியேற்றும் தெய்வம் நீயே. அடியவர்க்குதவியாய் வருகின்ற தெய்வமும் நீயே. அகலப்பதாதிகளை ஆண்டிடும் தெய்வமும் நீயே. வடிவுற்ற சிவரூப மாறி வண்ணார்கள் செய்பூசை உகந்திட்ட தெய்வமும் நீயே. கொடு வைத்த குருவினிகள் தீர்க்கின்ற தெய்வம் நீ. கிருபையுடன் கோதாரி நோய் வினிகள் தீர்த்து மகள் தெய்வமும் நீயே. குலதெய்வம் என்றுன்னை நினைப்போர்க்கிறங்குவீர், களவு பொய் சொன்னவரை கொலை செய்து விடுவீர். கலகமது செய்து பல கைக்கூலி வாங்குவீர், காலனர் கொடு போன உயிர் வாங்கி விடுவீர். ஏவிய துட்டப்ப சாசுகளை ஓட்டுவீர், பில்லி வஞ்சனைகளை ஓட்டி துரத்துவீர். ஜெகமீதில் எல்லாத்திலும் பெரிய தம்பிரான் என்றுமே பேரினை சாற்ற வந்தவரே. சாற்றிடும் சாடிகள் உமை வைத்து வண்ணாதற்காத்தபடியினால் அவனை ஒரு உருவாய் போலே வண்ணார்கள் மனையை விட்டகலாமல் இளநீகரும்புடன் வாழ என் கனியும். வெண்மையாய் கொய்தனில் வெந்த பணியாரம் நிறமான பணியாரம் பந்தலில் தூக்கி வெள்ளை வெள்ளிலையடைக்காய் பூமலர் வாழையின் கனியெல்லாம் அடையாக வைத்தோம். வைத்த பின் தீப தூபங்கள் பரிமாறியே வடிவான பாலமிர்தம் பொங்கியேதான். நித்தமும் புகழ் பெரிய தம்பிரான் மடையும் நீலா சோதையனுடைய மடையும். சுத்த பிராமணர் கேட்ட பச்சரிசியும் துய்யனை பயறு வாழையின் காய்களும். பக்தியாய் வீரபத்திரனுடைய மடையும் பாரித்து மற்றுமுள்ள தேவதைகள் மடையும். மடைகளும் பொன்னிகுலாய் போட்டாடும் கட்டாடிமார் மீதே பொச்சாட்டை இட்டாடும் கட்டாடிமார் மீதே. துடையிலணி பொன்னின் சிலம்புகள் போட்டாடு கட்டாடிமார்களின் மடைகள் தன்னுடனே. பொட்டாடு கட்டாடி தன்னுடைய மடையும் இடையிலே 2 குருமடைகளும் வைத்து அட்டமான மத்தளம் தவில் நாதகண்ணம் முழங்கவே பெரிய தெய்வமே வருக. பெரிய தெய்வத்தை பெரிய தம்பிரான் எனவும் பேர் வென்று உலகெல்லாம் விடிவுற்ற தெய்வம் நீ. அரியதாய் வருமதி வீரபத்திரனுடைய 1000 திருமுகம் அதிலொரு முகத்தினால்
உரியவே விநாசகமே உரியதொரு நீலாசோதையன் பெருமையை உலகத்தில் ஓதவே ஓதுவேர் வாழியே வாழி பெரிய தம்பிரான் வாழ வாழியவே மண்முனை வதியிலே குடிகொண்டருளும் தக்கையாகேதரர் வாழ வாழியவே தக்கையாகேதரர் வாழ வாழியவே